வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், அப்புறம் வெரைட்டி ரைஸஸ், ஒயிட் ரைஸ், இப்படி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனான மஷ்ரூம் மசாலா கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் மசாலா கிரேவியோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்து பண்ண போகிறோம். அதனால இதோடைய டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், பட்டை ஒரு சின்ன பீஸ், 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வத்தலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்த்து இந்த மஷ்ரூமையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ண இந்த மஷ்ரூம் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு திக்காக கொதித்து வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நல்ல சூப்பரான டேஸ்டியான ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி வச்ச மஷ்ரூம் மசாலா கிரேவி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சு மஷ்ரூம் மசாலா கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.